கொடுக்கப்பட்ட constitutional right, Article 31 of the Indian Constitution, we have to exercise that constitutional right. இதை வந்து நம்ம பள்ளி எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இதுவரைக்கும் இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸை வாங்காம இருக்கின்றார்கள். இது வந்து 2004 இந்த கமிஷன் ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம வந்து 15,000 கேசஸ், அதில் 14,000 கேசஸ் வரைக்கும் அதை கிளியர் பண்ணியிருக்கோம். மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து அதை 90 டேஸுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சரியான அதனுடைய ஸ்டேட்டஸ் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நன்றாக எங்களுடைய கமிஷனை அணுகலாம். நேஷனல் மைனாரிட்டி கமிஷனில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதற்கு நீங்கள் எங்கள் கமிஷனில் அப்ளை பண்ண உடனே நாங்கள் அந்த ஹியரிங் டேட்டை கொடுத்து அந்த பேராமீட்டர்ஸ் எங்களை அணுகலாம். இந்த கமிஷனில் within 1 month 2 months you get the minority status. Who prevents you to not to apply to this commission? It is your duty. It is your constitutional right. நீங்க இந்த சலுகைகளை பயன்படுத்துவதில் நீங்க தான் அதை முன் வந்து அதனுடைய விவரங்களை என்ன எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற அதை தெரிந்து கொண்டு அதை அந்த சரியான முறையில் பயன்படுத்தி அதனுடைய சலுகைகளை பயன்படுத்த வேண்டும். ஆர்கனைசர்ஸ் கிட்ட கூட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. தாங்கள் எல்லாம் அதை அணுகலாம். உங்களுடைய குறைகளை ஒரு சில மற்ற பிரச்சனைகளும் சொன்னார்கள். அந்த மைனாரிட்டிஸ்க்காக இப்படி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கின்றது என்று அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. அதுக்கு கூட there is a way to approach for that. We must write to the National Commission for Minorities. Dr. Wajahat Habibullah is the chairman for Minority Commission. அந்த மைனாரிட்டி கமிஷன்ல உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் என் மூலமாகவோ இல்லை நீங்களே அதை எழுதி கொண்டால் அதை நிச்சயமாக ஒவ்வொரு லெட்டர்ஸையும் அதை ரிப்ளையோட அதை என்டாஸ் பண்ணி அதனுடைய லெட்டருடைய டீடைல்ஸ் என்ன ஆயிடுச்சு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதுக்குண்டான தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதை வந்து நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே ரீச் ஆகணும். அதுக்கு வந்து நீங்க தான் காரணம். நீங்க தான் அதை முயற்சி எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றது, இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு இந்த என்ஜிஓஸுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கல, இதெல்லாம் நீங்க எங்களோட எடுத்துக்கொண்டு அதை நீங்க எங்கள் முன்னால் அந்த மனுக்களை கொடுத்தீங்கனால் நாங்கள் அந்த கடந்த அந்த கமிஷனரோ டைரக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி என்ன பிரச்சனை என்று நமக்கு கேட்டாகவே they will try to solve these issues. Because it is up to you. You must also approach the concerned people to get this problem sorted out. So இந்த இனிய விழாவிற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்படுத்துகின்ற மற்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இப்பொழுது கலந்துரையாடல் நேரத்தை கருதி ஒரு சில மணித்துளிகள் மட்டும் இப்பொழுது பார்வையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இப்பொழுது அதிகாரி அவர்கள் உங்களுக்கு வழங்கிய கருத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எழுந்திருக்கின்ற ஒரு சில சந்தேகங்களை மட்டும் இப்பொழுது நேரடியாக நீங்கள் கேட்கலாம். Which is run by the corporation or some individual private. இது மைனாரிட்டி கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டுமா? ஒன்று, மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் எப்படி வாங்குவதற்கான வழிமுறைகள். மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்குவதற்கு எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் either primary school இல்லை high school or matriculation school, any educational institution, if they start the educational institution, they have to apply for the minority status. The condition is that you must apply to the 3 agencies. One is the Director of School Education, the second is Chief Educational Officer, and the third is Secretary to Government Educational Department. You have to apply these 3 agencies with your request, and there is an application form available. With that application form, there are certain details they have asked. With that detail, you have to apply. அதை அப்ளை பண்ணிட்டு
இதுக்குள்ள அவங்க சில டீட்டெயில்ஸ் they may ask you what is the strength of the school, what is the details, அதையெல்லாம் நீங்கள் அவங்க கேட்கின்ற குறிகள் எல்லாம் நீங்கள் அதை ஆன்சர் பண்ண வேண்டும். அது பண்ண பிறகு ஒரு 90 days வரைக்கும் உங்களுக்கு அந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வரவில்லை என்றால் நீங்கள் தாராளமாக as per your constitutional right, Article 30, Section 1 of the Constitution, you can apply to our commission. எங்களுடைய கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதனுடைய கமிஷனுடைய சேர்மன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் சித்திகி, அவர் தான் அதனுடைய சேர்மனாக இருக்கின்றார். டாக்டர் சிரியாக் தாமஸ் அதனுடைய மெம்பரும். Process your application form and we will get the minority status on the hearing date. This is the procedure to get the minority status. Whether it is a primary school or whether it is a matriculation school or whether it is a CBSE school or college, the procedure is same. Number 2, you have asked the second question. That is for what is your second question? Maulana Azad Educational Foundation. They have, if you go through the website maef.com, it is very clearly available that what are the conditions to get the grants for your construction of building. Other than the granting aid scheme, there are 2 schemes are there. One is scholarship for the ladies, girls candidates, and the second is granting aid scheme. The granting aid scheme la வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில up to 5th standard வரைக்கும் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு வந்து 10 lakhs rupees வரைக்கும் கொடுக்கப்படுகிறது மானியம். It is not a loan or anything. It is a grant. நீங்க வந்து இந்த கிராண்ட்ஸ்ல வந்து you can get additional construction or you can also avail for purchase of computers, furnitures, மற்ற equipments for the lab equipments. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இதை வாங்குவதற்காகவோ அதனுடைய கொட்டேஷனோட அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க நேரடியாக மௌலானா ஆசாத் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன்ல அனுப்பி வைத்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். Definitely can be contacted to me. My address and my details are also given. If anybody wants to have the details, you can have. And as a institution head, as a NGO head, if you can approach us, we can also try to bring more and more facilities for the NGOs. On the in the district committee la இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சம்பந்தமாக, அப்புறம் அந்த லோன் ஸ்கீம் சம்பந்தமாக இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது. அதையெல்லாம் நீங்கள் ஒரு ஜமாத் மூலமாகவோ இல்ல ஃபாதர் மூலமாகவோ நீங்க எங்களுக்கு கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். நாங்கள் அதை எல்லாமே அங்கே கொடுத்து மினிஸ்டருக்கு அந்த கன்சர்ன் மினிஸ்டர் கிட்ட நேரடியாக கொடுத்து அதை உடனடியாக அதை பரிசீலனைக்கப்படும். Without any hesitation, it will be definitely considered in an active இதுல அது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக அளிக்கப்படுது. ஸ்கூல்ல படிச்சா நான் அந்த வருஷம் வாங்கினேன். அதை வச்சுட்டு அந்த ப்ராப்பர் அப்ளிகேஷன் கொடுத்தோம். அதாவது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் பத்திரத்தில் சைன் பண்ணி நான் ஒவ்வொன்றும் செக் பண்ணி கொடுத்தேன். ஒரு டீச்சரே ஸ்பேர் பண்ணாங்க அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரி அருள் சகோதரி அவர்கள். ஆனால் அதுக்கு எந்த ஆக்சிடென்ட் இல்லை. அதனால நீங்க வந்து எந்த ஒவ்வொரு வருஷமும் அதை சப்மிட் பண்ணணும், எந்த மாதத்துல நம்ம அப்ளை பண்ணணும்ன்றத வந்து எங்களுக்கு தெரிவிக்கணும். இதுதான் சொன்ன மாதிரி என்னுடைய செக்ரட்டரி அங்கே இருக்கார், அவர்கிட்ட அந்த டீட்டெயில் கொடுத்து அனுப்ப வைக்கவும் நான் அதை எடுத்துக்கொண்டு அதை நிச்சயமாக அதை டைரக்டர் ஆஃப் டாம்கோ டைரக்டர் கிட்ட நிச்சயமாக பேசி அதை உடனே பரிசீலனைக்கப்படும். மற்றது டாம்கோ ஆர்கனைசேஷன் வந்து கடந்த 2 வருடங்களாக மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது. இதை எப்படி சொல்ல என்றால் ஒரு சில தப்புகள் வந்து எங்களுடைய ஸ்டாஃபுங்க அந்த ஸ்கூல்ல அவங்க இருக்க ஸ்டாஃபுங்க வந்து அந்தந்த பேரண்ட்ஸுங்க கிட்ட அந்த அப்ளிகேஷனை கொடுத்து ஃபில்அப் பண்ணி உடனே அப்ளை பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன்ல ஏராளமான பிழைகள் இருக்கின்றது. இந்த பிழைகள் இருக்கின்றதால அந்த அப்ளிகேஷன் வந்து பரிசீலனைக்கப்படுகிறது வருதில்லை. அதை வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டாஃப் இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி ஸ்கீம்ஸுக்காகவே ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்டாஃபுக்கு வந்து இந்த பொறுப்புகள் கொடுத்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல் மூலமாக ஃபில்அப் பண்ணி சரியான முறையில் அந்த ஸ்டாஃப் அதை அசஸ் பண்ணி அதை ஒவ்வொரு ஸ்கூல் மூலமாக
200-300 அப்ளிகேஷன்ஸாக கொடுத்து அதை சப்மிட் பண்ணால் அது ரொம்ப நல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸே இம்மிடியேட்டாக அதை ஈஸியாக ஆகிடும். அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. டேம்போல சில அது வந்து இப்போ வர வர இந்த மானியங்கள் மற்ற ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் கூடி இருக்கின்றதுனால அங்கேயும் சில ஸ்டாஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கின்றதுனால அவர்களாலும் சில வேலைகள் வந்து எல்லா இதையும் அதை பரிசீலிக்கப்படுவதில்லை. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் மூலமாக ஒவ்வொரு ஸ்கூல் மூலமாக கொடுத்தால் அது நிச்சயமாக அதை சரியான முறையில் செயல்படும். இப்போது ஏகப்பட்ட ஸ்கூல்ஸில் நான் சில ஸ்கூல்ஸ்லேருந்து எனக்கே கால்ஸ் வந்து, சார் எங்களுடைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து விடுது சார், கரெக்டாக வருது, நல்லா இருக்குது, இந்த ஆன்லைன் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஈஸியாக இருக்குது. அப்படி கூட சில ஸ்கூல்ஸுக்கு வந்து எங்களுக்கு கூட கலந்து கொண்டு பேசுகிறாங்க. ஸோ அதனால என்னோட அன்பார்ந்த வேண்டுகோள், நீங்க எல்லாம் இதை வந்து சரியான முறையில் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு அப்படி வரவில்லை என்றால் நிச்சயமாக அந்த மாதிரி அப்ளிகேஷன் என்கிட்ட கொடுங்கள். நானும் அதை டைரக்டர் கிட்ட பேசி அதுக்கு இமீடியட்டா அதை விடை காணுவோம். அன்பார்ந்த பெரியவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த அருமையான விழிப்புணர்வு முகாமை இங்கு நடத்தி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை கொடுத்து உங்களுடன் கலந்துரையாட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய முதற்கண் நன்றி. அதாவது நான் முதல்ல சொல்ல விரும்புறதெல்லாம், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து எதுக்காக இந்த இதில் நான் ஆரம்பிக்கிறேன்னா, இந்த விழுப்புரம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா, ஐயா ஒருத்தர் சொன்னார், இண்டஸ்ட்ரீஸ் குறைவான உள்ள மாவட்டம். நானும் ஒரு வருடம் இந்த இடைவெளியில் பணியாற்றி இருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இந்த மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற புதுவை மாநிலமோ இல்லாட்டி திருவள்ளூரோ காஞ்சிபுரமோ இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இது கூட இங்கே விழுப்புரத்தில் கம்மி தான், அது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தொழில் பயிற்சி ஆர் வொகேஷனல் ட்ரைனிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய மத்திய அரசாங்க ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, வெறும் 120 கோடி மக்கள் உள்ள இந்த திருநாட்டில் வெறும் 5% தான் ட்ரெயின்டு மேன் பவர் இருக்காங்க, ஸ்கில்டு மேன் பவர் சொல்லுவோம். அது ஸ்கில்டு மேன் பவர்ன்றது வெறும் இன்ஜினியரிங் ட்ரெயினில் மட்டும் கிடையாது, எல்லா இதுலேயும் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5% வந்து இவ்வளோ பெரிய நாட்டுக்கு வந்து பத்தாது. பட் அந்த வகையில் எங்களோட நிறுவனம் என்ன பண்றதுன்றது வந்துன்னா, அதாவது வொகேஷனல் ட்ரைனிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இருக்கிற இந்த எம்ப்ளாயபிள் பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய முக்கியமான நோக்கம். நான் வந்து இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சொல்கிறோம். அவங்க மூலமாக கிடைக்கிறது வந்து எங்களோட இது. இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் எப்படி பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த ஐடிஐ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து கிண்டியில் இருக்குது. ஐடிஐயாக இருக்கட்டும், டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து அந்த வெக்கேஷன் டைமில் வரலாம். வெக்கேஷன் அதாவது சம்மர் வெக்கேஷன் ஆர் மற்ற செமஸ்டர் வெக்கேஷனில் வந்து இது பண்ணுவாங்க. ஈவன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்த இந்த கணத்தில் வந்து என்னுடைய முதற்கண் நன்றி வந்து டாக்டர் ரஹ்மானுக்கு சொல்லணும். அவர் தான் இந்த இந்த உங்களோட கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை அளித்த மனிதர். இவர் மூலமாக முதலாக நான் அந்த ஆற்காடு பக்கத்தில் இருக்க மேல் விசாரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதாவது கவர்மெண்ட்ல வந்து எல்லாருக்கும் இருக்கு, பட் இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியல. அதுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த மனிதருக்கு வந்து என்னுடைய முதற்கண் நன்றி.
இது மூலமா தான் உங்களை மாதிரி மற்றவங்களுக்குலாம் என்னுடைய இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுது. முக்கியமா இந்த ஏடிஐயோ ஆர் மற்ற இதற்கும் நீங்க தயவுசெய்து எல்லாரும் சேர்ந்து பயன்பெறணும். இந்த நேரத்தில் இந்த ஏடிஐ சென்னையினுடைய ரோல் என்ன அப்படின்றத பத்தி என்னுடைய கலீக் மிஸ்டர் யுவராஜை கூப்பிட்டேன். அவர் ஏடிஐ பற்றி சொல்ல நான் திரும்ப என்னுடைய காலை வணக்கத்தில் மாலை மத்தியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இங்கு அருமையான 1000 பேர் அனைத்து மத நண்பர்களும் அமர்ந்திருக்கக்கூடியது அதிசயம். ஆனால் இது உண்மை. இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது உங்களுடைய நண்பர் டி அந்தோணிராஜ் அவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த திரு அருணானந்தம், திரு அமீர் அபாஷ், விமால் குமார், முஸ்தக்பீன், அனைத்து மத இணக்க நல்லிணக்க அனைத்து தோழர்களுக்கும் அவர்கள் இத்தனை சாதனை புரிந்தார்கள் என்றால், இத்தனை 1000 பேர் அமர்ந்திருக்கிறேன் என்றால் அது இது நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் தான் அவர்களுக்கு உண்மையாக உறுதுணையாக இருந்து இதே மாதிரி மீட்டிங், இந்த மாதிரி கருத்தரங்குகள் நிறைய நடைபெற வேண்டும். எல்லா மாவட்டத்திலையும் நடைபெற வேண்டும். இந்த விழுப்புரம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு எங்களுடைய இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய இந்த அட்வான்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இதனுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்கிறது. இந்த ரீஜனல் சதர்ன் ரீஜனுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம்தான் அட்வான்ஸ் ட்ரைனிங். கையை தொட மாட்டாங்க, படித்ததோடு சரி. ஏட்டுக்கறிக்கு உறவாகுவார்கள். அதனுடைய பயம் தெரியவில்லை. அவர்கள் படித்ததோடு சரி, படித்த பிறகு அதை தொடர்ந்து பயப்படுகிறார்கள். அதற்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அது படித்த பிறகு எங்களுடைய கோர்ஸ்கள், எங்களுடைய திறன் மேம்பாட்டு வகைகள் எல்லாம் ஒரு வாரம் டிப்ளமோ படித்திருக்கலாம், இன்ஜினியர் படிப்புக்காக மாதத்துக்காக படித்திருப்பான். இங்கே வந்த பிறகு அவனுக்கு பிராக்டிகல் தான். அவன் எல்லாத்தையும் திறந்து எது தெரியாததோ அதை எங்கள்கிட்ட கேட்டு சொல்லலாம். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நாங்கெல்லாம் கவர்மெண்டால் அப்பா யூபிஎஸ்சியில செலக்ட் பண்ணவர்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள். வித்தின் ஒரு வாரத்திலே உங்களை உண்மையான ஸ்கில் அப்கிரேடேஷன் பண்ணிவிடலாம். நாங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது சொல்லுகிறேன் என்றால், அவர் உங்களுக்காக, உங்களுடைய மைனாரிட்டி, இந்த சமூகத்துக்காக அவர் எவ்வளவு நன்றா. ஆட்டோ கேட் நடத்துகிறோம். ஆட்டோ கேட் வெளியில போனா 10,000 ரூபாய் தான். ஒரே 2 மாசத்துல சொல்றீங்கன்னா 10,000 ரூபாய். எங்களுடைய இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சலுகை. வேலை படித்துட்டு வேலை இல்லை என்றால் அவருக்கு ஒன்லி 350 ரூபாய் தான். இதுதான் மினிமம் எங்களுடைய ஃபீஸ். இதே பையன் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கான், முடிக்கல. பட் டிப்ளமோனுடைய பிரின்சிபால் நினைக்கிறாரு இந்த பையனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுவே சான்ஸ் இருக்கு. அதுக்கு டிபார்ட்மெண்ட் பிரின்சிபல் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபலோ எங்க டைரக்டருக்கு எழுதினீங்கன்னா அதனுடைய தொகை ஒரு வாரத்தில் 650 ரூபாய் தான். எங்களுடைய இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால், தொழிற்சாலைகளிலே வேலை செய்பவர்கள் அந்த காலத்தில் ஐடிஐ படிச்சுட்டு வேலை செஞ்சிருப்பார்கள். ஆனால் இந்த காலத்திலே கார் எடுத்தீங்கன்னா அந்த உள்ள பவர் ஸ்டீரிங் கிடையாது, சும்மா டிரைவிங் தான். பவர் ஸ்டீரிங் இப்ப இருக்கு. இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ். அவருக்கு தெரியவே தெரியாது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் பத்தி அப்கிரேட் பண்ணா ஒரு கம்பெனி எங்ககிட்ட தான் அனுப்பும். ப்ரோக்ராம் படிச்சிருப்பாங்க, ஆனா அது பிராக்டிகல் இருக்காது. அந்த பிராக்டிகல் சிஎன்சி நாங்க தரோம். இல்ல பஸ் இப்ப பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல பஸ் எல்லாம் டானா டூர் தந்து மூடும். அதோடைய பிரின்சிபல் நியூமேட்டிக், அது டிரைவர் வச்சுட்டு இருப்பாங்க. அது எப்படி ஆபரேட் பண்றதும் கற்றுக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. நிறைய எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் எப்படி ஒர்க் ஆகுது, இண்டஸ்ட்ரியில எப்படி கேஜ்ல ஒர்க் ஆகுது, அதை படுத்திய அந்த மாதிரி நிறைய மைக்ரோமீட்டர் எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரிக்காக குவாலிட்டி கண்ட்ரோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய நீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இல்ல உங்க உறவினர்களுடைய சொந்தக்காரர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. இங்க நீங்க ஸ்கில் பண்ணலாம், அப்கிரேடேஷன் பண்ணலாம். இது கவர்மெண்டால
இதனுடைய சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தருது. தி சர்டிபிகேட் இஸ் வேலிட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சர்டிபிகேட் நாம கொடுத்தோம்னா government is recognizing, industry is recognizing, most of the peoples are working in the abroad work பண்றா. இந்த மாதிரி நிறைய பயணிகள் பயன்பாட்டு நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி இதனால் மேம்பட்ட பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து மத நண்பர்களுக்கும் எனது டைரக்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் நடந்த ஒரு அருமையான முகாம் இந்த மாதிரி மூலமாக நாங்கள் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிறுவனம் வந்து சரியாக 400 கோர்ஸ் ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம். அதில் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு வந்து எங்ககிட்ட ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. வெறும் 50 ரூபாய் தான் பர் டே. ஸோ அந்த ஒரு சீப்பான ஒரு இதில் மேக்ஸிமம் வர 2500 தான். ஒரு டெய்லர் மேட் கோர்ஸும் பண்ணுறோம். இது வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீரர் சொன்ன மாதிரி இப்போ வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றவங்க வந்து ஒரு ஐடிஐ படித்தாரோ இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராமை பண்ணி தரோம். இந்த நிறுவனம் மூலமாக பயிற்சி பெற்ற நிறைய தொழில் வல்லுநர்கள் சிங்கப்பூர், மற்ற அரபு நாடுகள் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. எங்கே வேணாலும் 88 ரேட்னா அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. ஏன்னா இது வந்து நாங்கள் எங்களோட பயிற்சி பார்த்தீங்கன்னா தியரியில் கொடுக்கறது இல்லை, எல்லாமே ப்ராக்டிக்கல். மேக்ஸிமம் எங்களோட ட்ரையல், அப்புறம் போர்ட் ட்ரஸ்ட்டு, நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம். முக்கியமாக என்னென்னா இந்த மாதிரி எங்ககிட்ட ட்ரெயின் பண்ணவங்ககிட்ட நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கிறோம். இப்போ ப்ரைவேட்டாக வந்தால் கூட டேட்டா பேஸ் வச்சுக்கணும். அந்த டேட்டா பேஸ் வந்து எங்களுக்கு யாராவது ஒரு சில பேர் கம்பெனிஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம். இந்த இதில் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து எங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கணுன்றது என்னுடைய இந்த தாழ்மையான வேண்டுகோள். மேலும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த திரு அந்தோணி ராஜ் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பர் திரு டாக்டர் ரஹ்மான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏதேனும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைத்து நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் வணக்கம். இது என் வாழ்வில் ஒரு சிறந்த நாள் என்று கூற விருப்பப்படுகிறேன் என்று சொல்லலாம். அனைத்து மதத்தினரும் ஒரு நல்லெண்ணத்தோடு ஒரு விழிப்புணர்வு கூட்டமாக இங்கு கூடியிருக்கிறார்கள். இரண்டாவது காரணம், என்னை அறிமுகப்படுத்தும் போது ரவி அவர்கள் அவர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று கூறினார்கள். நான் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மேல்நிலை பள்ளியில் படித்து 35 வருடங்களுக்கு பிறகு நான் தமிழ்நாட்டுக்கு வந்து, அது நம்ம பிறந்த ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி பேசத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அண்ட் நான் இந்த தேசிய திறந்த நிலை பள்ளி நிறுவனத்தை பற்றி கூறுவதற்கு முன்பாக இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த திரு நைமூர் ரஹ்மான் அவர்களுக்கு அண்ட் அந்தோணி ராஜ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பு பேசியவர்கள் அனைவரும் அவர்களுடைய துறைகளை பற்றி சொல்லும் பொழுது சிறுபான்மை அவர்கள் நாம் எப்படி முன்னேறுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, அதை எப்படி அடைய வேண்டும் என்று கூறினார்கள். குறிப்பாக எனக்கு பதில் கொடுக்கும் போது சொன்னார்கள், பல நேரங்களில் நம்ம அரசு அலுவலகத்தில் ஏனாகிறது என்றால் ஒரு விண்ணப்பம் வரும்பொழுது அதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் சொல்லுவாங்க, அதை சரிபார்ப்பதற்காக ஒருத்தருக்கு கொடுத்திருப்போம். அவருடைய மெயின் ஒர்க் என்னவென்றால் சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அவர் 10 விதிமுறைகள் இருக்கும், அதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து சரி என்று எழுதி அதை மேல்விட்டு அனுப்ப வேண்டும். அதுதான் அவருடைய வேலை. பட் அவர் என்ன செய்வார் என்றால்
சார் இதுல 2-3 விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனில் இல்லை, அதனால் இதை ரிஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னு எழுதிடுவார். சோ ஹையர் ஆபீசர் அவர் கையில வரும்போது என்ன ஆகும் என்றால், இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்ளிகேஷன், அவர் இதை பத்தி மெயினா பார்க்கறது இல்லை. அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம அந்த அப்ளிகேஷன் எழுதி அனுப்பும்போது அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அறிந்திருக்கணும். நம்ம இந்தியா வந்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு வளமுள்ள நாடாக கனி வளம் உள்ளது, இயற்கை வளம் உள்ள நாடு, எல்லாம் ஜெோகிராபிக்கலி வண்டர்ஃபுல் பிளேஸ். உலகத்துல நம்ம பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு வளமுள்ள நாடுன்னு சொல்றாங்க. என்ன வளம்னா இயற்கை வளம். இன்னைக்கு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்தியாவை எப்படி பாக்குறாங்கன்னா மனித வளம் உள்ள நாடு. தயவுசெய்து எல்லாரும் கவனிக்கணும், இதை மனித வளம் உள்ள நாடு, ஹியூமன் ரிசோர்ஸ், த லேண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் என்று கூறுகிறார்கள். ஒரு மனிதன் வளமுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தேவை கல்வி அறிவு, அதோடு சேர்த்து தொழில் கல்வி அறிவு. இப்ப வொகேஷனல் எஜுகேஷனை பத்தி கூறினார்கள். இன்னைக்கு கடந்த காலங்கள் போல அப்படி இல்லை, நம்ம ஒருத்தரை கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இல்லை. இன்னைக்கு we are in the world of information age. உங்கள் மொபைலில் கண்டுபிடிக்கலாம், ஒரு SMS அனுப்பினால் கிடைக்கும் உங்களுக்கு, இல்லை என்றால் ஒரு இன்டர்நெட் இளையதளம் உள்ள ஒரு இன்டர்நெட், ஒவ்வொரு கிராமங்களிலும் இன்னைக்கு ஒரு இன்டர்நெட் சென்டர் இருக்கிறது, சைபர் காஃபே என்று சொல்கிறார்கள். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், சிம்பிளி ஜஸ்ட் அந்த ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும், நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். சிம்பிளி ஜஸ்ட் வெறுமே நீங்க ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு சென்று அப்பா கொஞ்சம் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு கறவை பசுமாடு வாங்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு கவர்மெண்ட்ல, இதை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு 10 ரூபாய் கொடுத்தா போதும், அவரு கிளிக் பண்ணுவாரு. ஃப்ரீ ஸ்கீம்ஸ் அவைலபிள் ஃபார் த விமன். நீங்க கேளுங்க, நான் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவன், நான் ஒரு எனக்கு ஸ்காலர்ஷிப்புகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இன்னொரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கையில. கூகுள் என்ற இதுல போய் NIOS ஒரு கிளிக், அந்த ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதில் நீங்கள் ஒரு உங்களுடைய உதவி, மற்றவரோட உதவியில நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன மைனாரிட்டி கமிஷன்ல என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறது, ஒரு கிளிக். அந்த மாதிரி ஒரு வசதி உள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் அறியாமை என்ற ஒரு இருட்டில் வாழ்வது நம்மளுடைய தவறு என்று நான் கூற விருப்பப்படுகிறேன். நான் யாரையும் குறை கூறவில்லை, இன்னைக்கு இருந்த இதுதான் நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், we are surrounded by full of information. நம்ம இந்த what you call knowledge என்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு கடலில் மிதந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எங்க இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய அறியாமை என்று சொல்லுவது. அதனால் இந்த ஒரு கருத்தரங்கின் முக்கிய அம்சம் என்னென்றால், ஒவ்வொரு துறையை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசிய திறந்தநிலை பள்ளியினுடைய உத்தேசம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் உங்கள் 10ஆம் வகுப்பை படித்து முடிக்கவில்லை, உங்கள் மகனோ இல்லை உங்கள் பேரனோ பேத்தியோ படிப்பை நிறுத்திவிட்டார்கள், மேற்கொண்டு படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஸ்கூல் பள்ளிக்கு அனுப்ப ஒரு வயசு இல்லை. இப்ப சப்போஸ் ஒரு 40 வயசாக ஒருவர் இருக்கிறார், இந்த ஒரு நேரத்தில் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் சேர முடியுமா? முடியாது. ஆனால் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது, என்ன செய்வது? அதுக்காக தான் இந்த மாதிரி ஓபன் ஸ்கூல் என்ற திறந்த வெளி பள்ளி நிறுவனம் என்ற ஒரு அமைப்பு உள்ளது. இதில் நீங்க செய்ய வேண்டியது என்றால், 14 வயசு முடிந்தவர் அனைவரும் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் 24 மணி நேரம் 24x7. திடீர்னு உங்களுக்கு 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது, உங்களுக்கு ஏதாவது செய்யணும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் நீங்கள் இந்த NIOS வெப்சைட்டில் சென்று ஆன்லைன் அட்மிஷன் என்ற ஒரு காலம் இருக்கு, அதில் பிரிண்ட் ஜஸ்ட் ரயில்வே ரிசர்வேஷன் போல நீங்க ஃபில்அப் செய்ய வேண்டும். கிரெடிட் கார்டு மூலமாகவும் பேமெண்ட் செய்யலாம், பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 10ஆம் கிளாஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்று படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டே இருக்கும். அதனால இந்த ஒரு கருத்தரங்கின் அனதர் ஒரு என்ன ஒரு உத்தேசம் என்றால், அனைவரும் எந்த வயதில் வேண்டும் என்றாலும் உங்கள் கல்வி அறிவை
சட்டப்பூர்வமாக உயர்த்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதை நீங்கள் சில பேம்ப்ளெட்ஸ் குறிப்பேடுகள் உங்களுக்கு சர்க்குலேட் செய்திருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பம்சங்கள் உண்டு. அதை பற்றி தெரிந்து கொண்டு மற்றவருக்கும் சொல்ல வேண்டும். பட் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு எல்லாரும் பேசும்போது சிறுபான்மை சிறுபான்மை என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை என்பது என்ற ஒரு நம்பர் தான். இந்த சிறுபான்மை பெரும்பான்மையாக மாற வாய்ப்புண்டு. இட்ஸ் நாட் a number. மேபி இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் பீப்புள் ஆர் தேர். 120 கோடி மக்கள் ஜனத்தொகைகள் இருக்கிறார்கள். பட் அவ்வளவு பேரும் இருந்து அவர் செந்தில்குமார் அவர்கள் சொல்லுவார் 5% கூட தொழில் கல்வி ஞானம் உள்ளவர்கள் இல்லை. அப்பொழுது இத்தனை பாப்புலேஷன்ல இருந்தும் பிரயோஜனம் இல்லாத இருக்க ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சோ இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொண்டு நமக்கு தேவையான உரிமைகளை எப்படி பெறுவது, நமக்கு உள்ள வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இது போன்ற பல இதெல்லாம் நம்ம முயற்சி செய்து நாம் முன்னேறுவதற்கான வழிகளை உருவாக்குவது நம்மளுடைய கடமை. திரு ரஹ்மான் அவர்கள் கூறியது போல, it's not a time to blame. நாம் ஒரு குறை கூறுவது அது ஒரு விடை அல்ல. நம்மளுடைய பணபலத்தில், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய குடும்பம் இப்படியெல்லாம் எப்படி நன்றாக இருக்கிறார்கள் என்பதை ஆலோசித்து நல்ல ரீதியில் வருவதுதான் இதனுடைய மெயின் உள்நோக்கம். இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு இந்த மாதிரி ஒரு திசையில் செல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அண்ட் ஈவன் இந்த எழுச்சி முரசினுடைய ஒரு பதிவு, நவம்பர் பதிவு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எடிட்டர். அண்ட் அவருக்கு நான் கேட்டுக்கொள்வது என்பார், இந்த வருகிற மாச இதழில் இந்த கருத்தரங்கை பற்றி என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்க போகிறோம் அதன் ஃபுல் டீடைல்ஸ் ஒரு 7-8 பகுதியில் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற என்ன ஒரு சின்சியர் ரெக்வஸ்ட். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு அவர் ரஹ்மான் சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஒரு நல்லெண்ணத்தின் மூலமாக. இப்ப இங்க இத்தனை பேரும் கேட்டவங்க அவ்வளவு பேரும் இதை பத்தி சொல்லி எல்லாரையும் பயனடைய செய்வது உங்களுடைய கடமை. இது போல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையாக கருதினால் டெஃபினெட்லி நல்ல ஒரு எதிர்காலம் எல்லாருக்கும் உண்டு. இந்த சிறுபான்மை என்ற ஒரு வார்த்தையை எடுக்கப்படும். So this is my great vision. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகைன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அண்ட் இந்த பிறந்த மண்ணில் உங்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த விடைபெறுகிறேன். வணக்கம். தரமான கல்வியும் தொழில் கல்வியும் பெறும் பொழுது சிறுபான்மையாக இருக்கின்ற நாம் பெரும்பான்மையான மக்களாக மாறுவோம். சிறுபான்மையர் முன்னேற்ற பேரவை நடத்தும் விழிப்புணர்வு கருத்தரங்கத்தினுடைய தலைவர்களே, கருத்துக்களை எனக்கு முன்னால் வழங்கிய சான்றோர்களே, பெரியவர்களை, தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றிகள் வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று அவர்கள் அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிறுபான்மை என்பது தேசிய அளவில் இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாநில சிறுபான்மை ஆணையம் இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தளவில் மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக பேராயர் எம் பிரகாஷ் அவர்கள் இருக்கிறார்கள். அதை இல்லாம 2 கிறிஸ்தவ உறுப்பினர்கள், ஒரு இஸ்லாம் உறுப்பினர், ஒரு பௌத்த உறுப்பினர், ஒரு சீக்கிய உறுப்பினர், ஒரு ஜெயின் உறுப்பினர், ஆக 7 பேர் நாங்கள் இந்த மாநில சிறுபான்மை ஆணையத்தில் அங்கம் வகிக்கிறோம். இந்த ஆண்டிலே இந்த மாநில சிறுபான்மை ஆணையம் இதுவரையில் 31 மாவட்டங்களுக்கு சென்று அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த கருத்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறுபான்மைய மக்களுக்கு அரசு என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்து இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி, மேலும் அவர்களிடமிருந்து
என்னென்ன தேவைகள் என்பதை நாங்கள் விண்ணப்பம் மூலமாக பெற்று அதை நிவர்த்தி செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அலுவலர் இருக்கிறார், அவர்களை நீங்கள் அறிவினால் அவர்கள் இந்த கையெழுகளை தருவார். உங்களுக்கு எந்த வகையில் நலம் தர வேண்டும், யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எவ்வளவு காலத்திற்குள் அணுக வேண்டும் என்ற விவரங்களை அவர் உங்களிடம் எடுத்து சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் அணுக வேண்டும், அணுகி பயன்பெற வேண்டும். மேலும் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் மாநில சிறுபான்மை நல ஆணைய அந்த அலுவலகத்தில் எங்களோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் எங்களிடம் நீங்கள் அணுகுமுறை செய்யலாம். நாங்கள் இந்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் சென்று வருகிற போது முக்கியமாக எங்களிடம் வைத்த கோரிக்கை, இந்த சிறுபான்மை மக்கள் மூன்று கோரிக்கை இருந்தார். ஒன்று, கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை இல்லை. 2, இஸ்லாமியர்களுக்கு கபஸ்தான் இல்லை. 3, கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் இல்லை. இந்த 3 தான் வைத்தார்கள். இதில் கல்வி அங்கீகாரம் பற்றி ஐயா ரபானவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் எப்படி அணுகுமுறை செய்வது. ஆனால் நாங்கள் இந்த கல்லறை தோட்டமும் இந்த கபஸ்தானம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாங்கள் உடனுக்குடன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம். நீங்கள் அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவரை அனுமதி பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இதுல பிரிவு நிறைய இருக்கு, கொண்டு வரணும். அப்பதான் அவங்க கிறிஸ்தவர்களாகவும் பௌத்தர்களாகவும் அப்புறம் சிறுபான்மை என்னுடைய நாளே பெற முடியும். நிறைய இந்த பிரச்சனைகள் மாவட்டங்கள் இருக்கு. ஆகையினால இதை நீங்க அவங்களுக்கு வழிகாட்டணும். முக்கியமாக இந்த சிறுபான்மை பகுதியில் இருக்கின்ற இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு எனது வேண்டுகோளை நான் நேரத்தில் வைக்க விரும்புகிறேன். இந்த நலன்களை சிறுபான்மை மக்களுக்கு பெற்றுத் தருவதில் அந்தந்த சிறுபான்மை மதம் சார்ந்த ஓய்வு பெற்றவர்கள் என ஒவ்வொரு துறையில் ஒரு 35 கொண்டு அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சிறுபான்மை உதவிகளும் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த கல்வி உதவித்தொகையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த அரசு துறையில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருப்பவர்கள் முன்முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். அவரால் தான் முடியுது. தேவைப்பட்டாலும் இந்த மாநில சிறுபான்மை ஆணையம் எங்களை நீங்கள் அணுக வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அரசாங்க சலுகை, ஏன்னா நாங்கள் சேச்சுரிட்டி பாடி, அதாவது உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு தகுதியுடைய ஒரு பாடி, ஒரு சட்ட ரீதியான பாடி. ஆனால் நீங்க எப்ப வேணாலும் இந்த அனுமதி பண்ணலாம். உங்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் சட்ட ரீதியாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கருத்தூட்ட அமர்வை சிறப்பான முறையில் வழிநடத்திய திருவாளர் எம்.எஸ். சகாயராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக இந்த கருத்தூட்ட அமர்வு நம் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது என்பது உண்மையில் உண்மை. டாக்டர் என் ரஹ்மான் அவர்களை பற்றி திருவாளர் டி.ஜே. அந்தோணிதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவர் ஒரு மனிதநேயம் மிக்க மனிதர், மனிதாபிமுள்ள மனிதர் என்று அறிமுகம் செய்வார். டாக்டர் திரு என் ரஹ்மான் அவர்கள் முடிக்கின்ற பொழுது, நான் இருக்கின்றேன் உங்களுக்காக, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று முடித்திருக்கின்றார். எனவே நாம் அவர் வழியாக நம்முடைய சலுகைகளை நாம் உண்மையாகவே பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த கருத்தூட்ட அமர்வை நிறைவு செய்கின்றோம். இதோ இந்த விழுப்புரம் மறைவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஏ.சி. பிரான்சிஸ் ஜோசப் அடிகளார் அவர்கள் இந்த கருத்தூட்ட அமர்வு சிறப்பான விதத்திலே அமைவதற்கு மிகவும் பாடுபட்டவர். அவர் இந்த 2 வாரங்களாக இந்த அமர்வை நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் சிறந்த விதத்திலே அவருடைய உடல் உழைப்பு இப்பொழுது விழுப்புரம் மறைவட்ட முதன்மை இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அமர்வை முடிக்கின்றார். அருட்தந்தை ஏ.சி. பிரான்சிஸ் ஜோசப் அடிகளாரை தொடர்ந்து திருவாளர் சாகுல் அமீத் அவர்கள் நன்றி உரை கூறி இந்த அமர்வை conclude the session.
அன்புக்குரியவர்கள் மிஸ்டர் டிஜே ஆண்டனி ராஜ் அவருடைய பிரெயின் சைல்டு என்று நாம் கூறலாம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மீட்டிங் இன்றைக்கு நடைபெறுகின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் டாக்டர் ரமணன் சார் அவருக்கு ஒரு ஷால் அணிந்து அவரை கௌரவிக்கும் என்று இந்த நேரத்தில் நான் விரும்பி கேட்கிறேன். On behalf of the Vilupuram District Minority Development Forum, I stand before you to extend a heartfelt vote of thanks. As VG had already expressed that our mission a grand success. So in the name of all of you, I thank our Archbishop, His Grace Dr. Anand Raya. And also I thank Reverend Father Vicar General on behalf of the Archbishop. He is also a backbone in order to help develop this Vilupuram District Minority Development Forum. In his speech, he very beautifully expressed that we respect all, we see God in all, and this awareness program will be an eye-opener to all. And in unity, we shall receive our rights. So thank you also, Reverend Father Vicar General. Thank you very much, Father. And regarding Dr. R. Rahman, Dr. R. Sendil Kumar, Mr. Yuvaraj, Mr. C. Ravi, and Mr. K. Kalamani. So just to highlight, we really sincerely thank you, resource persons and persons coming from the government, representing the government. You have already very clearly stated that you need to reach out, you need to make your people clearly understand what is our minority rights and in what way we need to achieve it. You have given us all the highlights. We sincerely thank you, honorable speakers. And just to highlight some of Dr. N. Rahman's speech, he addressed this meeting as a communal harmony meeting. Thank you very much, Dr. Rahman, for calling this as a communal harmony meeting, working together unitedly to achieve our rights. And second, he reminded us of our constitutional right under Article 30, Section 1. And he said, he also told us that all the minority schools should get minority status. So that is a very, very important point he has highlighted. And we also thank you very much, Dr. Raman, for assuring us to forward our grievances, if at all it has not been taking place, to forward it and to have a follow-up of it. So thank you very much, Dr. Raman and all the other dignitaries who have spoken today. For bringing this meeting to a grand success, and is definitely due to his great personality. I thank you, Mr. DJ Anthony Raj also. And also I thank Reverend Father A.J. Filmindas, the Director of the Pastoral Center, Pondicherry. Right from the beginning, he was mobilizing, he was educating, and he was giving information about this meeting. And he has given us two important points. He has told us very clearly, we need to fight for our rights, number one. And second, to maintain the subsidies which is given by the government. So thank you also, Father, for your precious time and for your timely deliverance. Thank you, Father. Secretary Union Muslim League Vilupuram and Mr. M.Y. Mustaquddin, Mr. Rahmatullah, Mr. Malik Deen, and also from the Jain community, we thank you all the facilitators for coming up and raising your points, making aware to the government, or we can say reminding the government that we too are in need of all the help that you can provide us. So thank you all the facilitators. And also I thank all the 6 vicariate VFs and also the 52 parish priests and the 3 mission station directors for taking the effort of making this meeting a success. Thank you, dear fathers. And also, my dear friends, I also thank the 2 presidents of the Vilupuram District Minority Development Forum, Reverend Father A. Nayagan
and Reverend Father C. Don Bosco for contributing in their, in each and every aspect of the meetings. They were there, they were present, and they were guiding all through this week. So thank you, dear fathers. And also I thank Mr. Sahayaraj from Delhi Parish, Mr. M.S. Sahayaraj of Mogayor, and Sister Sumita, and the BMSs and coordination. I also thank the Christ the King Parish Council members, and especially I thank all Mr. Dumanal, Mr. Rafael, and also for making the arrangement of this tent, chairs, sound system, and water supply. I also thank the headmaster of MRSC schools. And for the food arrangement, I thank my assistant, Father Michael, and also I thank Mr. Manavalan, municipality councillor. I thank Reverend Sister Rita, the principal, and Reverend Sister Olinda, the correspondent, for allowing us to use this ground. I think we need to give a big hand for that. And I extend my humble and grateful thanks to the press Nanbargal. They have already published from 2 or 3 days onwards, they are publishing the news in the press. We thank them also. And we thank Mr. Mohan and Co. for the sound system and the bundle and chairs by Venkateshwara Enterprises. Thank you, respected sirs. And also let me place on thanks the donors who have come forward to help to organize this function. Mr. Amir Abbas, then Mr. Abdullah Hakim, and also the SC, ST, and BC and MBC, NDC secretaries, Reverend Father Nayagam and Reverend Father C. Don Bosco, and also Mr. DJ Anthony Raj, Mr. S. Sahayaraj from Uvayu, and BMSs and SAMS directors. And thank you, each and every one of you who are behind the screen, who are coordinating with me, and I thank all the Vicariate Fathers also for helping me to make this function happen. விழுப்புரம் மாவட்ட சிறுபான்மையர் முன்னேற்ற பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கத்திற்கு வந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் கிறிஸ்துவ, இஸ்லாமியர், ஜெயினர் இவர்களின் சார்பில் நன்றியை தெரிவிப்பதோடு, நபிகள் பெருமானார் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவரை இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக நீங்கள் ஆக முடியாது. மனிதர் செய்த உதவியை அவருடைய உதவிக்கு நன்றி சொல்லாதவரை இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது என்பது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியாக இருப்பதினால் இந்த விழாவில் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதிலே கலந்து கொண்ட அனைத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நன்றி உரையை நிறைவு செய்கின்றோம். மட்டும் ஒரே ஒரு மனித பிறவிக்கு மட்டும் உலக நாடு முழுவதும் அதற்கு இலவச பாஸ்போர்ட் இல்லாமல் பிரயாணம், விமானத்திலே பிரயாணம் செய்யலாம், பைசா இல்லாமல் விமானத்திலே பிரயாணம் செய்யலாம் என்று ஒரு முடிவுரை செய்யப்பட்டிருந்தது. அது யார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். உலக நாடு முழுவதும் பாஸ்போர்ட் இல்லாமல் செல்லலாம், உலக நாடு முழுவதும் பைசா இல்லாமல் விமானத்திலையும் செல்லலாம் என்று ஒரு முடிவுரை செய்யப்பட்டது. அது யாருக்கு என்று சொன்னால் அன்னை தெரசா அவர்களுக்கு செய்யப்பட்டது. அன்னை தெரசா அவர்கள் தான் உலக நாடு முழுவதும் பாஸ்போர்ட் இல்லாமல் விமானத்தில் பிரயாணம் செய்யலாம், உலக நாடு முழுவதும் பைசா இல்லாமல் விமானத்தில் பிரயாணம் செய்யலாம் என்பதாக முடிவு செய்யப்பட்டு அவருடைய இறுதி சடங்கிலே அவருடைய பிரேதத்தினுடைய அந்த பெட்டியிலே 284 நாட்டினுடைய கொடிகளும் போடப்பட்டு அவருடைய பிரேத சடங்கு சென்றது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ரஹ்மான் போன்ற மனித நேயத்தோடு வாழ்ந்த காரணத்தினாலே அந்த பெருமை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அத்தகைய பெருமைக்குரிய ரஹ்மான் அவர்களையும் மற்றவர்களையும் வாழ்த்தி நன்றி கூறிய பிறகு ஒரு சிறிய தகவல் ஒன்றுமில்லை. அவர்களுக்காக உதவி செய்து ஆலோசனை கூறி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துறதுக்கு பிடிச்சாங்க. ஏன்னா கடைசி சில நாட்கள் என்னால் கூட பணி செய்ய முடியல, உடல்நிலை சுகலா காரணத்தில். இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நைட்டில் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்கிற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவிய ஃபாதர் விஎஃப் ஃபாதர் அகர்வால் அவர்களுக்கு மிஸ்டர் ரஹ்மான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
சார் அடுத்ததாக அவர் செய்து முன்னிலைப்படுத்தி செய்து கொண்டு வருகின்ற எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய நமது மறை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருட்தந்தை நாயகம் அவர்களை நாங்கள் மிகவும் சார் அவ்வளோதான் டக்குனேடா மூமெண்ட்லேயே இதுக்கு கொடுத்தா பேர் ஒன்று எடுத்துக்கோ. இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தரப்பிலும் பல நபர்கள் உதவினார்கள். கூடுதலாக எம்எஸ் சகாய பொருளாளர் இருக்கின்ற மிஸ்டர் எம்எஸ் சகாயராஜ் அவர்களை கௌரவப்படுத்துமாறு மிஸ்டர் செந்தில்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அங்கே இருக்குண்ணா அவங்க என்னதான் பார்க்குறாங்க.